இமேஜின் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் 100 ரூபாய் தான் இருக்கு. அதை எடுக்கலான்னு ஏடிஎம் போறீங்க. அங்க காலை போட்டா 100 ரூபாய்க்கு மேலேயும் பணம் வந்துட்டே இருக்கு. எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான சம்பவம் உண்மையாவே ஆஸ்திரேலியால நடந்திருக்கு. 2011 வருஷம் 29 வயசான டான் சவுண்டர்ஸ் அவரோட ஏடிஎம் கார்டை பக்கத்துல இருந்த நேஷனல் ஆஸ்திரேலியன் பேங்கோட ஏடிஎம்ல போட்டிருக்காரு. அந்த ஏடிஎம்ல கிளிச் இருக்கிறத கவனிச்ச இவர் எவ்வளவு பணம் என்டர் பண்ணாலும் அந்த ஏடிஎம் கொடுக்கறத நோட்டீஸ் பண்ணிருக்காரு. ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருந்த இவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 மாசத்துக்கு அதே ஏடிஎம்ல கார்டை போட்டு 1.6 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலரை எடுத்திருக்காராம். அன்னைக்கு தேதிக்கு கன்வெர்ட் பண்ணா அது நம்ம ஊர் காசுக்கு 7 கோடிக்கு மேல வரும். அதை வச்சு லேவிஷா செலவு பண்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கறது, ஒரு தனி பிரைவேட் ஜெட்டியை ரெண்டுக்கு எடுத்து ஊர் சுத்துறது, இன்ஃபேக்ட் அவரோட சில ஃப்ரெண்ட்ஸோட யூனிவர்சிட்டி ஃபீஸையும் கூட கட்டியிருக்காராம். பட் கடைசியில இவர் எப்படி மாட்டினாருன்னு தெரியுமா? தான் பண்றது தப்புன்னு அவர் மனசுக்கு தோணி ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகி அவரே போலீஸ் கிட்ட போய் உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிருக்காராம். ஆனா நம்மூர் ஏடிஎம்ல எல்லாம் உள்ள பணத்தை எடுக்க போனாலே ஏடிஎம் அவுட் ஆஃப் நெட்வொர்க் தானே வருது. சரி, என்னவோ நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வேற வீடியோல பார்ப்போம்.